இந்த வாட்டர் பாட்டில் வாங்கின பாக்ஸ் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஆயில் கேன் எடுத்துக்கலாம். அந்த ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த வாட்டர் பாட்டிலோடைய மேல் போர்ஷனை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பாக்ஸில் இது சைடெல்லாம் பிரிஞ்சு வராமல் நம்ம ஒட்டிக்கலாம். ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிட்டேன். இந்த கலர் பேப்பர் வச்சு கவர் பண்ணிடலாம். இப்போ இந்த ஆயில் கேனை கரெக்டாக நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். பிசர் இல்லாமல் கட் பண்ணிட்டா கையை கிளிக்காது. இப்போ நான் அந்த மாதிரி 3 பாக்ஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது உள்ளே வச்சுக்கலாம். இதை நம்ம ஒரு கிச்சன் ஆர்கனைசராக தான் யூஸ் பண்ணிக்கிறோம். கீழே நான் மூடி ஒட்டியிருக்கேன். அதனால் இது நனையாது கவுண்டர் டாப்பில். அடுத்த ஐடியா பார்க்கலாம். இப்போ அதே மாதிரி இன்னொரு பாக்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். ஆயில் கேன், மெல்லிசான ஆயில் கேன் கட் பண்ணி வச்சுருக்கேன். சில்லற காசு, மேட்ச் பாக்ஸ், ரப்பர் பேண்ட் இதெல்லாம் போட்டு வச்சுருக்கிறதுக்கு யூஸ் ஆகும். பென் கூட நம்ம வச்சுக்கலாம். இப்போ அடுத்த ஐடியா டேபிள் ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கலாம். பென், பென்சில், ஃபெவிகால் இந்த மாதிரி வச்சுக்கிறதுக்கு ஒரு டேபிள் ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ஐடியா இதே மாதிரி பாக்ஸில் நம்ம மெடிசன்ஸ் வச்சுக்கலாம். ஆயில் கேன் வச்சு அதில் ஆயின்மெண்ட் வச்சுக்கலாம். அடுத்த பாக்ஸில் இந்த மாதிரி நம்ம லாண்ட்ரி ஐட்டம்ஸ், சோப்பு, லிக்விட் இதெல்லாம்